வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தமிழக சட்டசபை கூட உள்ள நிலையில் தலைமைச் செயலாளராக ஞானதேசிகன் நியமனம். IAS பயிற்சி மைய இயக்குநராக மோகன் வர்கீஸ் இடமாற்றம். தேர்தல் பிரச்சாரத்தில் இழிவான பேச்சு. மத்திய அமைச்சர் நிரஞ்சன் ஜோதிக்கு எதிராக பார்லிமென்டில் கலேபரம். 2ஆம் கட்ட ஓட்டுப்பதிவு. கடும் குளிர் காரணமாக காஷ்மீரில் மந்தம். மாவோயிஸ்ட் ஆதிக்கமுள்ள ஜார்க்கண்டில் வாக்காளர்கள் ஆர்வம். விரிவான செய்திகள். தமிழக சட்டசபை கூட உள்ள நிலையில் புதிய தலைமைச் செயலாளராக ஞானதேசிகன் நியமிக்கப்பட்டுள்ளார். IAS பயிற்சி மைய இயக்குநராக மோகன் வர்கீஸ் சுங்கத் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தமிழக அரசு செவ்வாயன்று ஒரு அறிக்கை வெளியிட்டது. அந்த அறிக்கையில் தமிழக தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட IAS அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலாளராக ஞானதேசிகன் நியமிக்கப்பட்டுள்ளார். தலைமைச் செயலாளராக இருந்த மோகன் வர்கீஸ் சுங்கத் அண்ணா IAS பயிற்சி மைய இயக்குநராக மாற்றப்பட்டுள்ளார். தலைமைச் செயலாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஞானதேசிகன் தமிழக மின் வாரியம் மற்றும் மின் உற்பத்தி பகிர்மான கழகத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக பணியாற்றி வந்தார். தலைமைச் செயலாளர் மட்டுமின்றி ஊழல் கண்காணிப்பு, நிர்வாக சீர்திருத்த ஆணையர் பொறுப்புகளை கூடுதலாக ஞானதேசிகன் கவனிக்க உள்ளார். இவர் வகித்து வந்த மின்வாரிய தலைவர் பொறுப்புக்கு சாய்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். அண்ணா IAS பயிற்சி மைய இயக்குநராக இருந்த இறையன்பு பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறை முதன்மைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக கவர்னரின் இந்த உத்தரவை தலைமைச் செயலாளர் என்ற முறையில் மோகன் வர்கீஸ் சுங்கத் செவ்வாயன்று வெளியிட்டுள்ளார். மோசமான வார்த்தையை பயன்படுத்தி பேசிய மத்திய அமைச்சர் நிரஞ்சன் ஜோதியை நீக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் பார்லிமென்டின் இரு சபைகளிலும் அலுவல்கள் முடங்கின. மத்திய இணையமைச்சர் டெல்லி கூட்டத்தில் பேசும்போது காங்கிரஸை பற்றி இழிவான முறையில் விமர்சித்தார். இப்பிரச்சனையை பார்லிமென்டின் இரு சபைகளிலும் காங்கிரஸ் எம்பிக்கள் எழுப்பினர். ராஜ்யசபாவில் பேசிய காங்கிரஸ் MP ஆனந்த் சர்மா நாகரிகமற்ற முறையில் அமைச்சர் பேசியிருப்பது பற்றி பிரதமர் மோடி விளக்கம் அளிக்கவும் அமைச்சர் நிரஞ்சன் ஜோதியை நீக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். से सरकार के मंत्रियों से यह अपेक्षा की जाती है कि वो सभ्य भाषा का प्रयोग करेंगे, उनका व्यवहार हमारी राजनीति में, प्रजातंत्र में मर्यादापूर्ण होगा. कई बार मौजूदा सरकार के मंत्रियों ने अश्लील भाषा, अभद्र भाषा का प्रयोग किया है. कल 2 मंत्रियों ने इनके अभद्र भाषा का प्रयोग किया है, गाली दी है. ऐसे मंत्रियों को बर्खास्त किया जाना चाहिए. ऐसे मंत्री सरकार में रहने योग्य नहीं हैं. देश के प्रधानमंत्री संसद का अपमान करते हैं, कभी संसद में नहीं आते. सुनिए, दिल्ली से बाहर, देश से बाहर संसद चल रही होती है. कहां है प्रधानमंत्री? मिस्टर जानना चाहते हैं, जवाब चाहते हैं. आज பகுஜன் சமாஜ் கட்சி, மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட இதர எதிர்க்கட்சிகளும் நிரஞ்சன் ஜோதியின் பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. கடும் அமளி காரணமாக அடுத்தடுத்து ராஜ்யசபா 3 முறை ஒத்திவைக்கப்பட்டது. லோக்சபாவிலும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் நிரஞ்சன் ஜோதியை நீக்க வலியுறுத்தினர். இதைத் தொடர்ந்து பார்லிமென்டின் இரு சபைகளிலும் அமைச்சர் நிரஞ்சன் ஜோதி பகிரங்க மன்னிப்பு கோரினார். யாரையும் புண்படுத்தும் நோக்குடன் பேசவில்லை என்று கூறிய ஜோதி மனப்பூர்வமாக வருத்தம் தெரிவிப்பதாகவும் தான் பேசிய வார்த்தைகளை திரும்ப பெறுவதாகவும் கூறினார். सदन के बाहर मेरा जो वक्तव्य है, मुझे किसी को दुख पहुंचाने का इरादा नहीं था. मेरा कोई इरादा नहीं था, ना है. लेकिन जो बात मेरे मुख से निकली है, मैं दिल से उसको खेद प्रकट करती हूं और स्वीकार करती हूं. அமைச்சர் நிரஞ்சன் ஜோதி மன்னிப்பு கோரிய பிறகும் காங்கிரசார் அதை ஏற்க மறுத்தனர். தான் பேசிய வார்த்தைகளுக்காக நிரஞ்சன் ஜோதி ராஜினாமா செய்தே ஆக வேண்டும் என வலியுறுத்தினர். இதனிடையே பாரதிய ஜனதா MPக்கள் கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி நிரஞ்சன் ஜோதியின் பேச்சுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்ததோடு இதுபோன்ற விஷயங்களை ஏற்க மாட்டேன் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் நிரஞ்சன் ஜோதி இழிவான வார்த்தையால் காங்கிரஸை விமர்சித்துள்ளது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை இணை அமைச்சராக அண்மையில் பொறுப்பேற்ற நிரஞ்சன் ஜோதி டெல்லியில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது காங்கிரஸை கடுமையாக சாடிய நிரஞ்சன் ஜோதி ராமர் வழி வந்தவர்களின் ஆட்சி வேண்டுமா அல்லது முறைகேடாய் பிறந்தவர்களின் ஆட்சி வேண்டுமா என்பதை டெல்லி மக்களே முடிவு செய்யட்டும் என்றார். याद रखिएगा, ये आपको तय करना है कि दिल्ली में राम जादव की सरकार बनेगी या हराम जादव की सरकार बनेगी. आपको स्वयं फैसला करना है.
உத்தரப்பிரதேச மாநிலம் பதேபூர் தொகுதியிலிருந்து லோக்சபாவுக்கு நிரஞ்சன் ஜோதி தேர்வு செய்யப்பட்டார். தனது பேச்சுக்கு எதிர்ப்பு கிளம்பியதை தொடர்ந்து ராமர் வழிவந்தவர்களின் ஆட்சி வேண்டுமா அல்லது சட்டவிரோதமானவர்களின் ஆட்சி வேண்டுமா என்ற அர்த்தத்தில் தான் பேசியதாக விளக்கமளித்துள்ளார். முக்கிய பிரச்சினைகளில் மோடி அரசு பல்டி அடித்ததாக குறை கூறி ராகுல் தலைமையில் காங்கிரஸ் எம்பிக்கள் பார்லிமென்ட் வளாகத்தில் போராட்டம் நடத்தினர். கருப்பு பண விவகாரம் உட்பட முக்கிய பிரச்சினைகளில் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பல்டி அடித்துவிட்டதாக கூறி காங்கிரஸ் கட்சி சிறு புத்தகம் ஒன்றை திங்களன்று வெளியிட்டது. 6 மாதங்களுக்கு பிறகு யூ டர்ன் அரசு என்ற தலைப்பிலான அந்த புத்தகத்துடன் காங்கிரஸ் எம்பிக்கள் பார்லிமென்ட் வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன் செவ்வாயன்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் தலைமையில் நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட எம்பிக்கள் அரசுக்கு எதிரான கோஷமிட்டனர். அப்போது நிருபர்களுக்கு பேட்டியளித்த ராகுல் மத்திய அரசு அளித்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை, ஒவ்வொரு கொள்கை முடிவிலும் மோடி அரசு தலைகீழ் பல்டி அடித்துள்ளதாகவும் இப்பிரச்சனையை பார்லிமென்டில் எழுப்பியுள்ளதாகவும் கூறினார். வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்பது, ஆதார் அடையாள அட்டை, நேரடி பண மானிய திட்டம், சீனா விவகாரத்தை கையாண்ட விதம் உள்ளிட்ட 25 முக்கிய பிரச்சனைகளில் மத்திய அரசு பல்டி அடித்துள்ளதாக அந்த புத்தகத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் 2ஆம் கட்ட தேர்தல் நடந்தது. கடும் குளிர் காரணமாக காஷ்மீரில் மந்த நிலையில் ஓட்டுப்பதிவு துவங்கியது. முதல் கட்ட தேர்தலில் 71% ஓட்டுப்பதிவை கண்ட ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 2வது கட்ட தேர்தல் 5 மாவட்டங்களில் உள்ள 18 தொகுதிகளில் செவ்வாயன்று நடந்தது. கடும் குளிர் காரணமாக வாக்காளர்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்ததால் ஓட்டுப்பதிவு மிதமான அளவிலேயே இருந்தது. காஷ்மீரின் ஒரே பெண் அமைச்சரான ஷகினா இட்டு உள்ளிட்ட 5 அமைச்சர்கள், 11 எம்எல்ஏக்கள் என 175 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 12 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் ஓட்டு போடுவதற்காக 1900 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 7 மாவட்டங்களுக்குட்பட்ட 20 தொகுதிகளில் 2வது கட்ட சட்டசபை தேர்தல் செவ்வாயன்று நடந்தது. 20 தொகுதிகளும் மாவோயிஸ்ட் ஆதிக்கம் அதிகமுள்ளவை என்ற போதிலும் மக்கள் ஆர்வத்துடன் ஓட்டு போட்டனர். அசம்பாவித சம்பவங்களை தடுக்க 40,000க்கும் அதிகமான போலீசார், துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். 44,31,900 வாக்காளர்கள் ஓட்டு போடுவதற்காக 5,048 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. முன்னாள் முதல்வர்கள் அர்ஜுன் முண்டே, மதுகோடா உள்ளிட்ட 223 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இவர்களில் 35 பேர் பெண்கள் ஆவர். பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமியால் முடிந்தால் தனது கட்சியை தடை செய்யட்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சவால் விடுத்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அரசியல் கட்சியினர் குறித்து தான் விமர்சிக்கும் கருத்திற்கு இதுவரை அதிமுக, திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினர் தன்னை மிரட்டியது இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். தன்னை எச்சரித்தவர்களை பிரதமர் மோடி ஏன் கண்டிக்கவில்லை என்று வைகோ கேள்வி எழுப்பினார். மதிமுகவை தடை செய்வேன் என்று சுப்பிரமணிய சுவாமி கூறியுள்ளார். முடிந்தால் அவர் தனது கட்சியை தடை செய்யட்டும் என்று வைகோ சவால் விடுத்தார். நான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை விட்டு வெளியேற்றப்படுவேன் என்றும், நாவடக்கத்தோடு பேசாவிட்டால் விபரீத விளைவுகள் ஏற்படும் என்றும் சுப்பிரமணியன் சுவாமி சொல்லியிருக்கிறார். இப்படி மிரட்டி பார்ப்பதற்கு தடை செய்து பாருங்களேன். தடை செய்யப்பட்ட நான் என் இயக்கத்தை தடை செய்வேன் என்று சுப்பிரமணிய சாமி சொல்கிறார். விடுதலை புலிகள் தடையை உடைப்பேன் என்ற முடிவோடு நான் இருக்கிறேன். விடுதலைக்கான ஆயுத போராட்டத்தை எப்போதும் ஆதரித்து பேசுவேன் என்றும் வைகோ உறுதி தெரிவித்தார். யாராக இருந்தாலும் வரம்பு மீறக்கூடாது என்று தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தனியார் கல்லூரி சார்பில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை தூய்மைப்படுத்தும் பணி செவ்வாயன்று நடந்தது. இந்நிகழ்ச்சியை தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை துவக்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை, ஒருவரை ஒருவர் விமர்சித்து பேசும்போது யாராக இருந்தாலும் வரம்பு மீறக்கூடாது என்றார். ஒரு கட்சியின் தலைவர் என்ற முறையில் நான் வைக்கும் கோரிக்கை என்ன என்றால், கடுமையாக தேடி தேடி விமர்சனங்களை செய்ய வேண்டாம். பொது இடங்களில் கடுமையாக விமர்சனம் செய்வதை தவிர்த்தால் நல்லது. முன்னதாக கல்லூரி மாணவ மாணவிகள் இணைந்து தூய்மை இந்தியா குறித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்மண்டல வங்கி ஊழியர்கள் துவங்கியுள்ள வேலைநிறுத்த போராட்டத்தால்
வங்கி பரிவர்த்தனைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சம்பள உயர்வு, வேலை நேர குறைப்பு, விடுமுறை அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு பொதுத்துறை வங்கி ஊழியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். தங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றவில்லை என கூறி மண்டல வாரியாக 4 நாள் வேலை நிறுத்த போராட்டத்தை செவ்வாயன்று துவக்கினர். தென்மண்டல அளவிலான இந்த வேலை நிறுத்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னை மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன் வங்கி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விலைவாசிக்கேற்ப ஊதியத்தை உயர்த்த கோரிக்கை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தியும் 2 ஆண்டுகளாக நிர்வாகம் காலதாமதம் செய்து வருகின்றார்கள். வராக்கடனுக்காக கூடுதல் தொகையை ஒதுக்கிவிட்டு லாப குறைவு காரணத்தை சொல்லி நியாயமான கோரிக்கை ஏற்க மறுக்கின்றார்கள். அதன் காரணமாக 4வது முறையாக இன்றைக்கு தொடர் வேலை நிறுத்தத்தை இந்தியா முழுவதும் தொடர்ந்து நடத்தி ஆரம்பித்திருக்கின்றோம். அதனுடைய துவக்கமாக தென்னிந்தியாவிலே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி, லட்சத்தீப் போன்ற மாநிலங்களிலே 1,50,000 பேர் 23,000 வங்கி கிளையிலே போராட்டத்தை துவக்கி இருக்கின்றோம். வங்கி ஊழியர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக காசோலை மாற்றம், பண பரிவர்த்தனைகள் பாதிக்கப்பட்டன. மதுரையில் உள்ள பாலர் கூர்நோக்கு இல்லத்தில் இருந்து தப்பியோடிய சிறுவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் காமராஜர் சாலையில் உள்ள பாலர் கூர்நோக்கு இல்லத்தில் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட மதுரை, விருதுநகர், தேனி மற்றும் கேரளாவைச் சேர்ந்த 18 வயதுக்குட்பட்ட சிறார்கள் உள்ளனர். இந்த இல்லத்தில் 30க்கும் மேற்பட்ட சிறார்கள் உள்ள நிலையில் திங்கட்கிழமையன்று நள்ளிரவு சிறையின் ஜன்னல் கம்பிகளை வளைத்து 10 சிறார்கள் தப்பியோடினர். இதனால் சிறை அதிகாரிகள் பெரும் அதிர்ச்சியடைந்தனர். இந்நிலையில் ஒருவன் பிடிப்பட்ட நிலையில் மற்றவர்களை தெப்பக்குளம் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த கூர்நோக்கு இல்லத்தில் மொத்தம் 36 சிறுவர்கள் நேற்றைய தினம் இருந்தார்கள். இதில் 10 சிறுவர்கள் நேற்று ஜன்னல் கம்பியை வளைச்சு தப்பிச்சு போயிட்டாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்காக தெப்பக்குளம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களை தேடிட்டு இருக்காங்க. ஒரு சிறுவன் பிடிக்கப்பட்டு இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்து சேர்ந்துருவான். இங்கே காவலர் பற்றாக்குறை இருக்கு. இந்த இல்லத்தில் போதுமான அளவு பாதுகாப்பு இல்லாத நிலையில் சிறார்கள் தப்பியோடுவதாக கூறப்படுகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இதே இல்லத்திலிருந்து 7 சிறுவர்கள் தப்பியது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வெள்ளி மகாரத சுவாமி வீதி உலாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவை முன்னிட்டு அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு தினமும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடந்து வருகின்றன. வரும் 5ஆம் தேதி வெள்ளியன்று திருக்கார்த்திகை விழா கொண்டாடப்படுவதை முன்னிட்டு மகாரத தேரோட்டம் வெகு விமர்சையாக நடந்தது. பஞ்சமூர்த்திகள் தனித்தனி தேர்களில் எழுந்தருளி வீதி உலா வந்தனர். அப்போது பக்தர்கள் பக்தி கோஷங்கள் முழங்க தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். முக்கிய நிகழ்ச்சியான பரணி தீபம் மற்றும் மகா தீபம் வரும் 5ஆம் தேதி நடக்க உள்ளது. தங்கம் விலையில் செவ்வாய்க்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 280 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 19,768 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,471 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 1 ரூபாய் 90 காசுகள் உயர்ந்து 38 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 36,335 ரூபாயாக இருந்தது. கைசிகை ஏகாதசி திருவிழாவை முன்னிட்டு திருப்பதியிலிருந்து வஸ்திரங்கள் மற்றும் மங்கள பொருட்கள் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டன. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் கைசிகை ஏகாதசி திருவிழா கொண்டாடப்படுகிறது. இவ்விழாவின் போது திருப்பதி வேங்கடமுடையான் கோவிலிலிருந்து அரங்கநாதருக்கு வஸ்திரங்கள் கொண்டு வரப்பட்டு மரியாதை செய்வது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழா செவ்வாயன்று இரவு நடப்பதை முன்னிட்டு திருப்பதியிலிருந்து அரங்கநாதருக்கு பட்டு வஸ்திரம், மஞ்சள், பூ மற்றும் நாச்சியாருக்கு பட்டு புடவைகள் போன்ற மங்கள பொருட்களை செவ்வாயன்று காலை திருப்பதி வேங்கடமுடையான் கோவில் நிர்வாகிகள் கொண்டு வந்தனர். பின்னர் பட்டு வஸ்திரம் யானை மீது வைத்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாதசாமி திருக்கோயிலுக்கு இன்று கைசிகை ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து இந்த பெருமாளுக்கு வஸ்திர மரியாதை இன்று வரப்பட்டு இன்று சமர்ப்பிக்கப்படுகிறது. பட்டு வஸ்திர ஊர்வலத்தின் போது பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.